ஆமா, நீங்க போய் அம்மாவை பாத்தீங்களா சித்தப்பா? அவங்க எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் சக்சஸ். இன்னும் 1 மணி நேரத்துல பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பிடும். This is Snega. Snega, this is Michael. He's your fan. Hello, Snega. Shake his hand. Come on. Be nice to him. என்னங்க? சாரிங்க. எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க? சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாங்க. Come. Let's go. நான் என்ன ஜாலியா பிக்னிக்கா போறேன்? படிக்க போறதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இங்க தனியா உட்காந்து படிக்கிறது வேற, 4 பேர் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது வேறமா. கதம் சித் பவதி திருஷ்ட்யான கால பரிதேவிதும் இமம் முஹூர்த்தம் துக்கானாம் த்ரக்ஷஸ்யந்தம் அனிந்திதே. பூச்சரம் சுந்தர காண்டமே, மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. மனதில் கோத்திடும் ஆசையின் பூச்சரம் சுந்தர காண்டமே, மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. அக்கினி வேள்வியில் குங்கும தாமரை சுந்தர கோத்திடும் ஆசையில் பூச்சரம் சுந்தர காண்டமே, மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. கடந்தது ஆசையின் தேடலா, உலகிலே விழுந்தது அச்சதை தூவலா. அலைக்கடல் கடந்தது ஆசையின் தேடலா, உலகிலே விழுந்தது அச்சதை தூவலா. கண்டவன் கையிலே கொண்டதே கோலமா, மனதில் கோத்திடும் ஆசையின் பூச்சரம் சுந்தர காண்டமே, மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. அக்கினி வேள்வியில் குங்கும தாமரை சுந்தர காண்டமே. அம்மா, வீடெல்லாம் தேடி பார்த்தேன், அக்காவை எங்கேயும் காணுமே. நீ எங்கேயாவது அனுப்புனியா? ஆமாண்டி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது என்னமோ ஸ்டடி கேம்பா, அவங்க கூட தான் போயிருக்கா. நீ எப்படிமா அனுப்பி வச்ச? நான் என்னமோ வேணான்னு தான் சொன்னேன். ஆனா உங்க அப்பா இருக்காரே, அவர்கிட்ட போய் நைஸா பேசி சம்மதிக்க வச்சுட்டா.
என்கிட்டயே வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு, அதனாலதான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. எதுக்கிட்ட நீ இவ்ளோ கோவமா பேசுற? அப்படி அமுச்சு வச்சது தப்புன்னு சொல்றியா? சில விஷயங்கள் உனக்கு தெரியாதுமா, தெரிஞ்சாலும் நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லேன்டி. நீ பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உடனே நம்ம 2 பேரும் போய் அவளை கையோட கூட்டிட்டு வந்துடலாம். நாம அங்க போனா அவ கோவப்பட்டா என்ன பண்றது? கோவம் வந்தா வரட்டும், ஆனா அவ மட்டும் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. சீக்கிரமா போலாம். அது இல்ல சொப்னா. அது சரி, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற? நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற சொப்னா. மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா, நான் சொல்றேன்ல, நீ என் கூட வா. அது சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவ கிளம்பும் போது நீ தான் வீட்ல இல்லையே. காலேஜ்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்த. என்ன கேட்ட? ஐயோ அம்மா, நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காம இப்ப என் கூட கிளம்பி வரியா இல்லையா? நீங்க எப்பவுமே இப்படிதாண்டி. என்ன விஷயம்னு சொல்லாம என்னை எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் வாமா போலாம். வா, வரேன். என்ன இவ வந்ததுல இருந்து புக்கும் கையுமா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கா? என்ன ஆனாலும் சரி, இந்த டூர் நாம நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இவளை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும். என் லைஃப்ல எந்த பொண்ணுக்கும் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டதே இல்லை. இவ ஃபைல அர்ஜென்ட்டா க்ளோஸ் பண்ணி ஆகணும். பட் ஹவு? எஸ். டேய், நீங்க படிச்சுக்கிட்டு இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ராஜேஷ், ராஜேஷ், என்னாச்சு ராஜேஷ்? என்னாச்சு? பாத்து வர மாட்டியா? வலிக்குது, என்ன பண்றது? டேய், ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடா. வேணடா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்களாம் போய் படிங்க. ராஜேஷ், சொன்னா கேளு, ரெஸ்ட் எடுத்துக்கோவா. வேண்டாம் சுவாதி. பரவாயில்ல ராஜேஷ், நீங்க எல்லாம் போங்க, நான் பாத்துக்கிறேன். வா ராஜேஷ். மெதுவா பாத்து. இதான் நல்ல சந்தர்ப்பம், இதை நழுவ விடக்கூடாது. அச்சச்சோ. வா ராஜேஷ், மெதுவா வா, ஜாக்கிரதையா வா. மெதுவா வா. ரொம்ப வலிக்குதா ராஜேஷ்? கொஞ்சம் மெதுவா. பாவம், இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டேன். பாத்து வா ராஜேஷ், மெதுவா. உட்காரு. Swati, what is this?
இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக இப்படி அழுவுற? ரொம்ப வலிக்குதா ராஜேஷ்? ஆஃப் கோர்ஸ். நீ என் எதிரில இருந்தா எனக்கு எந்த வழியும் தெரியாது. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீ இங்கே இருந்தினா உன்னோட படிப்பு ஸ்பாயில் ஆடும் சுவாதி. போனா போகட்டும், நான் இங்க இருந்து போக மாட்டேன். அடி பைத்தியக்காரி, நான் வழிக்கு விழுந்த மாதிரி நடிச்சதே உன்னை என் வழிக்கு கொண்டு வரத்தானே. வருவேன், வர்ற. கொஞ்ச நேரம் கண்ணு மூடி படுத்துக்கோ ராஜேஷ். அடி பாவி, இவ்வளவு அழகான பொண்ணை எதிர்க்க வச்சுக்கிட்டு எவனாவது கண்ணை மூடிக்கிட்டு படுப்பானா? இம்பாசிபிள். படுத்துக்கோ ராஜேஷ், படுத்துக்கோ. ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டா கொஞ்சம் வலி குறையும். கொண்டு வர இரு. பரவாயில்ல சுவாதி, எதுவும் வேண்டாம். நீ சும்மாரு ராஜேஷ், நான் கொண்டு வரேன். நான் விரிச்ச வலையில கச்சிதமா வந்து மாட்டிக்கிச்சு இந்த கிளி. டேய் ராஜேஷ், நீ ரொம்ப லக்கி ஃபெலோடா. இப்ப பரவாயில்ல ராஜேஷ்? பரவாயில்ல சுவாதி. ஐயோ, ஸ்வாதியோட அம்மா வந்திருக்காங்களே. ஸ்வாதி, 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 இரு, நான் போய் பார்க்கிறேன். என்னடி? உன்னை உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் தேடிட்டு வந்திருக்காங்கடி.
சரி நீ போ. ராஜேஷ், எங்க அம்மாவும் தங்கச்சி இங்க வந்திருக்காங்களா? நம்ம 2 பேரையும் ஒண்ணா சேர்ந்து பார்த்தா அவ்வளவுதான். நான் எப்படியாவது அவங்கள போய் மேனேஜ் பண்றேன். நீ இங்க இரு. சுவாதி, ச்சே, இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. சுந்தர காண்டமே சுந்தர காண்டமே ஏய், இது என்ன ஆம்பளை பசங்க எல்லாம் இருக்காங்க? அவ என்கிட்ட பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க, படிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னா. இவங்களும் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஆண்டி. நீங்க எங்களோட சேர்ந்து வரது என்னடி கீதா? அம்மா, இவங்க கிட்ட நமக்கு என்னமா பேச்சு? யாரு கேட்கணுமோ அவளை கேட்கலாம். வா. இன்னும் என்ன கேக்குறது? என்கிட்ட இவ்ளோ பெரிய பொய்ய சொன்னவள இப்பவே அவளை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். அவ எங்க இருக்கா? இப்பதான் ரூமுக்கு போனா ஆண்டி. வாடி. ஏய், அவங்க கிட்ட எதுக்குடி ரூம்ல இருக்கான்னு சொன்ன? ஐயோ, நீ எதுக்கு வந்த? எதுக்கு வந்தேனா? என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? என்கிட்ட படிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? விஷயம் என்னன்னு தெரியாம பேசாதம்மா. இவ என்ன பத்தி ஏதோ தப்பா சொல்லிருக்கா அவங்க கிட்ட. என்னடி சொன்ன அம்மா கிட்ட? அவகிட்ட உனக்கு என்னடி பேச்சு? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க தான் போறோம்னு நீ என்கிட்ட சொன்னியா இல்லையா? அப்போ இந்த பொறுக்கி பசங்க எல்லாம் எங்க இருந்து வந்தானுங்க? அம்மா, சும்மா கத்தி சத்தம் போடாதம்மா. 4 பேர் முன்னாடி என் மானத்தை வாங்க. ஆமா, நீ பண்ணி இருக்கிறது மானம் போற காரியம் தான். நீ படிச்சது போதும், வீட்டுக்கு வா, போலாம். நான் வரமாட்டேன். நான் இங்க வந்தது படிக்கிறதுக்காக. அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. படிக்கிறதுனா வீட்ல படி, இல்லன்னா படிப்பையே நிறுத்திடு. அவ்வளவுதானே தவிர நீ படிப்ப காரணம் காட்டி இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தேனா அதை பாத்துக்கிட்டு நான் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப என்ன? நான் உன் கூட கிளம்பி வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? வாங்க. என்னடி இது? ஸ்னேகா, என்னாச்சு? அஜய், என்னடாச்சு? என்னாச்சுமா? தெரியல அத்தை. கருப்பா கருப்பா ஒருத்தன் வந்தான். ச்சே, அவன் பேர் என்ன? அவன் அவன் அப்படி சாப்பிட்டதை பார்க்கும்போதே ஐயோ, எனக்கு வாந்தி வந்துடுச்சு. அத நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு உள்ள இருந்து அப்படி. அஜய், உன் கூட மைக்கேல் வந்தானா? என்னம்மா ஸ்னேகா, அவரு போய் இப்படி எல்லாம் சொல்றது? அவரு எவ்வளவு பெரிய மில்லியனர் தெரியுமா? அவர் கொடுத்த காரோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? அவன்கிட்ட கோடி கணக்குல பணம் இருந்தா இருக்கட்டும், ஆனா கொஞ்சம் கூட அவன்கிட்ட நாகரிகமே இல்ல. ச்சே, இன்னும் சொல்லணும்னா மிருகங்கள் கூட இவ்வளவு கேவலமா இல்ல ஸ்னேகா, நீ வாந்தி எடுக்கிறத பார்த்தா
எனக்கு அப்படி தெரியலையே. அதெல்லாம் இல்ல அத்தை. அந்த கருப்பன் தின்னத பார்த்ததோ ச்சே. வர்ஷா, மாம், வர்ஷா, ஸ்னேகாவை கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பாரு. ஓகே மாம். ம். எனக்கு ஒண்ணும் இல்ல வர்ஷா, நீ போ. எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல ஸ்னேகா கம். ஏய், எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. ஒண்ணும் இல்ல. ஒரு வாட்டி செக் பண்ண தெரிஞ்சிட போகுது. கம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எதுவும் ஆகல. பரவாயில்ல பரவாயில்ல, வா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. வா. இல்ல வர்ஷா, சொல்றேன்ல ஸ்னேகா, கேளு. வா. என் பேச்சு கேளு வர்ஷா. கம். மனதில் கோத்திடும் ஆசையின் பூச்சரம் சுந்தர காண்டமே மழைத்துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்ட